அண்மை செய்தி. நாளை முதல் 2 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. சில இடங்களில் ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, 2 நாட்களுக்கான மழை குறித்த நிலவரங்கள் என்ன? காயத்ரி, நாளை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 தென் மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 8 மாவட்டங்களுக்கு நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. நாளை மறுநாள் தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது தற்போது நிலவு வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 11 மற்றும் 12 ஆகிய 2 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் 13 முதல் 16ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. காயத்ரி, நன்றி லிபிகா, விவரங்களை வழங்கியமைக்காக.